இன்னைக்கு நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம்னா அந்த ஸ்தானத்துல தேவன் இருக்கிறதுனால மட்டும்தான். வேற யாரும் இல்லைன்னா இவங்க இல்லைன்னா இவங்க, அவ்வளவுதான். ஆரோன் வந்தோம், சரி மோசே நீ ஆடு மேய்ச்சிட்டே இரு, உன் மாமனாருக்க ஆடு மேய்ச்சிட்டே இரு, அதுவும் மேய்ச்ச சொல்லும் நீயும் மேய்ச்ச சொல்லிட்டே இரு, நான் ஆரோனை பார்த்துக்கிறேன், உன்கிட்ட வந்தேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும். ஆளை மாற்ற மாட்டார் அவர். சரி ஆரோன் இருக்கிறான்ல, நான் உன்கிட்ட பேசுவேன், நீ அவன்கிட்ட பேச, நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ அவன்கிட்ட சொல்லு. ஏன்னா அழைப்பு கர்த்தர் அவனை எப்படியாவது எஸ் சொல்ல. நம்முடைய பதில் என்ன? கர்த்தர் நம்மோடு இடைபடும் போது நம்முடைய பதில் என்ன? நம் பதிலுக்காக கர்த்தர் பேசுகிறார். நம்முடைய பதிலுக்காக. சாமுவேலே சாமுவேலே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆபிரகாமே ஆபிரகாமே இதோ அடியேன். அப்படி சொல்லும் போது ஆபிரகாம் எப்படி நிக்கிறார் தெரியுமா? கையில கத்தியோட நிக்கிறார். ஏன் கத்தியோட நிக்கிறார்? ஏன் ஈசாக்க பலி செலுத்துறார்? 3 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னதை செய்ய, கர்த்தர் சொன்னதை செய்ய நிற்கும் போது அடுத்த சத்தம் வருது. இன்னும் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணுமா? கர்த்தர் இதுக்கு முன்னாடி சொன்னதை செய்ய வந்து நில்லுங்க. கர்த்தருடைய சத்தம் மீண்டும் உங்க காதுகள்ல கேட்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசிட்டார், ஈசாக்க பலி செலுத்தின. இப்போ கரெக்டா கர்த்தர் சொன்னதை செய்யும் நிலையிலே ஆபிரகாம் நின்ற போது கர்த்தருடைய சத்தம் மறுபடியும் உண்டாகிறது. இரண்டாவதாக கர்த்தர் எதற்கு பேசுகிறார் என்றால், நமக்கு பதில் கொடுக்க பேசுகிறார். முதலாவது நம் பதிலுக்காக பேசுகிறார். நாம என்ன ஆன்சர் பண்ணுவோங்கிறதுக்காக பேசுகிறார். அந்த ஆன்சர் எஸ் ஆக இருக்க வேண்டும் என்று அவர் எவ்வளவு பேசணுமோ பேசிட்டே இருக்கிறார். இன்னும் எஸ் சொல்லாம குழப்பிட்டே இருக்கிறோம். கர்த்தரும் பேசிட்டே இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீக்கிரம் எஸ் சொல்லிட்டீங்கன்னா அவர் முச்செடியிலிருந்து எழுந்தருளி போயிடுவார். இல்லைன்னா முள்ள அவருக்கு தான் வலி குத்திட்டே இருக்கு. ஆமே, நம்ம சீக்கிரம் எஸ் சொல்லிட்டோம்னு வைங்களேன், அவருக்கு ஒரு பெரிய பெயின்ல இருந்து அவர் ரிலீஃப் ஆவார். இல்லைன்னா அவர் இன்னும் முச்செடியில இருந்துட்டே இருக்கிறார். மோசே எஸ் சொல்றது வரைக்கும் அந்த முள்ளுக்குள்ள முள்ளு அக்கினி அதுக்குள்ளதான் இருக்கிறார். நான் நோ சொல்ல அவருக்கு வலிக்குது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, இல்ல எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு இன்னும் அடையாளம் வேணும், எனக்கு இன்னும் பேசணும். தெளிவா பேசிட்டே இருக்கிறார். மோசே எப்பொழுது ரெடி ஆகிறானோ அவர் முச்செடியில் எழுந்தருளி போகிறார். அதைதான் மோசே சொல்கிறார், முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை அப்படிங்கிறார். அப்ப நான் எஸ் சொல்றது வரைக்கும் அவருக்கு வலி. நான் எனக்கு வலிக்குமேன்னு எஸ் சொல்ல யோசிச்சுட்டு இருக்கிறேன். இல்ல, என் பதில் என்ன? நம் பதிலுக்காக பேசுகிறார். இரண்டாவது நமக்கு பதில் கொடுக்க பேசுகிறார். யாத்திராகமம் 19வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 19:19. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நமக்கு பதில் கொடுக்க பேசுகிறார். என் ஆண்டவர் நம் பதிலுக்காக பேசுகிறார், நமக்கு பதில் கொடுக்க. மோசே பேசினார், கர்த்தர் அவனுக்கு ஆன்சர் பண்ணுகிறார். அவன் கேட்கிறதுக்கு கர்த்தர் ஆன்சர் பண்ணுகிறார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் கேட்கிறதுக்கு மோசே ஆன்சர் பண்ண பேசுகிறார். இப்பொழுது மோசே கேட்கிறதுக்கு கர்த்தர் ஆன்சர் பண்ணுகிறார். ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 18ல கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால்
ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, அடுத்து சொல்லுகிறதுலயும் கர்த்தர் இறங்குறத பார்க்க முடியும். கர்த்தர் பேசுறாருனாலே அவர் இறங்கி வாராருன்னு அர்த்தம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பேசுறாருனாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இறங்கிட்டார்னு அர்த்தம். எசேக்கியேல் 43 நாம் சில மாதங்களுக்கு முன்பதாக இதை தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா? 43 6வது வசனம். அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆமென். இனி அப்படியே அந்த வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் பேசுறாருனாலே இறங்குறார். மோசே பேசினான், கர்த்தர் வாக்கினால் அவனுக்கு. அப்போ இந்த இடத்துல மோசே பேசுறதுக்கு முன்னாடி மோசே ஒரு காரியத்தை செட் பண்ணிட்டார். என்ன தெரியுமா? எக்காள சத்தம் வர வர மிகவும் பலமாய், அதாவது அவரை உயர்த்தும் சத்தம் நம்மில் அதிகமாய் தொனிக்கும் போது நாம் கேட்கிறதற்கெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து பதில் உடனே உடனே கிடைத்து கொண்டே இருக்கும். அவரை உயர்த்தும் சத்தம். என் ஆண்டவர் யார் தெரியுமா? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நம் ஜெபத்திற்கு அவர் இறங்கி பதில் தர விரும்புகிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர்கள் துதி இல்லாத இடத்தில் எப்படி தங்குவார்? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் துதி இல்லாத இடத்தில் எப்படி தங்குவார்? உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில இயேசு தங்கணும் நம்ம விரும்புவோம்னா கண்டிப்பா நம்ம துதிச்சுட்டே இருப்போம். ஹalleluya. நம்ம துதிச்சுட்டே இருப்போம். அவர் துதி எப்போதும் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நல்ல எக்கால சத்தம் வர வர. எல்லாரும் சொல்லுங்க வர. நமக்கு அந்த முதல் பாட்டுல அடிக்கிற கைத்தட்டு வர வர. அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ணிட்டு இருப்போம். வர வர ஆண்டவர் என்ன சொன்னார்? பவுலை கொண்டு நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடனே கூடிய. என் விண்ணப்பத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்தோத்திரத்தை சுத்தி வச்சு கொடுக்கணும். ஏன்னா இது என் ஆண்டவருடைய தன்மை. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதி இல்லாத இடத்தில் எப்படி தங்குவார்? மோசே பேசினான் இருக்கு. மோசே பேசுறதுக்கு முன்னாடி ஏன்னா அவ்வளோ பெரிய தேவன் இறங்கி வரார். அவர் பதில் தாராருனால இறங்கி வரார். அவர் இறங்கி வர எங்கிருந்து இறங்கி வரார்? துதி நிறைந்த இடத்திலிருந்து எனக்கு துணையாக இறங்கி வருகிறார். நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கணும். அதுதான் தாவீது செய்து கொண்டிருந்தான். எனவே தாவீது அவருடைய வார்த்தையினால் களிகூர்ந்து மகிழ்ந்தான். கிருபையிலே களிகூர பண்ணினார். என்னை கேட்கிற அன்பு உள்ளமே, வாலிபர்கள் இருக்கிறீங்க, ஆண்டவரை பிரைஸ் பண்ணி பழகுங்க. ஏன் அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிக்க சிறந்தவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. அதாவது தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நீதி நியாயங்கள் நிமித்தம் நான் ஒரு நாளில் எத்தனை தடவை துதிக்கிறேனா? 7 தடவை துதிக்கிறேன் அப்படிங்கிறார். 119ஆம் சங்கீதத்தில். 55வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுகிறார். அப்போ எத்தனை வேளை முறையிடுகிறார்? 3 வேளை. எத்தனை வேளை துதிக்கிறார் ஒரு நாளைக்கு? 7. எத்தனை தடவை ஜெபம் பண்றார்? 3. அப்ப 10ல் 70% துதி, 30% ஜெபம். இதான் தாவீதுனுடைய பிரேயர் லைஃப். 1 hour ஜெபம் பண்றாருன்னா தாவீது 45 நிமிஷம் துதிப்பாரு, 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இங்க இருந்து பேசுறோம். எப்படி பேசுவோம்? சத்தமா பேசுவோம். ஆனா அவர் கிட்ட 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 வர வர
ஹல்லேலூயா. இவ்வளவுதான், இவ்வளவுதான். நல்லா பிரைஸ் பண்ணி அவர் இறங்கி வர்றார். அவ்வளோ பெரிய தேவன் இறங்கி வரும்போது வேற நம்ம கிட்ட என்னங்க கேட்டார்? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடல, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போன. நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். கர்த்தரை நான் எக்காலமும் நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. கைகளை தட்டி, நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். உம்மை ருசித்தே இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்கால